ஹலோ வணக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஷாப்பியில் புது அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஷிப்பிங் அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிட்டு இருந்தது. அதாவது நம்ம ஒரு பொருளை வாங்குகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு வவுச்சர் மாதிரி ஆட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து அது ஒரு வவுச்சராகவே கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து வவுச்சர் இல்லை, ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம ஒரு பொருள் இது பண்ணுறோம்னா அது ஃப்ரீ ஷிப்பிங்னே வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து அதை வவுச்சராக வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் வர்ற மாதிரியும், இல்லாமல் நம்ம வந்து காசு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அது எப்படி நம்ம இது பண்ணுறது, அந்த வவுச்சரை ஆட் பண்ணுறதுன்னு இப்போதைக்கு இந்த இதில் பார்க்கலாம். இது வந்து புதுசாக வந்திருக்கு, நிறைய பேர்த்துக்கு தெரில. ஏன்னா இப்போ வந்து எனக்கே கால் பண்ணி கேட்குறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து புதுசாக ஆர்டர் பண்ணேன், ஆனால் வவுச்சர் வந்து யூஸ் பண்ணாலும் எனக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஷிப்பிங் சார்ஜ் வந்து எனக்குமே வருது, 60 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் வந்து அந்த ஃப்ரீ ஷிப்பிங் வந்து இப்போதைக்கு வேலிடிட்டி டேட்டா கொடுத்துட்ருக்குறாங்க. அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கு 10 நாள் 15 நாள் அந்த மாதிரிக்கு ஒரு வேலிடிட்டியாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த மைக்கு வந்து நான் ஆர்டர் போடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கு காஸ்ட் ஆஃப் 0ன்னு தான் இருக்குது. ஆனால் இதை வந்து நம்ம பை பண்ண உடனேயே ஆட்டோமேட்டிக்காக 60 ரூபா டெலிவரி சார்ஜஸ்ன்னு வந்துடுது இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து எதுலேயுமே நம்ம டெலிவரி சார்ஜ் இருக்குது அப்படின்னு போடுறதில்ல, புறமே ஃப்ரீ ஷிப்பிங் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம வந்து ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா காசு வருதுன்னு நம்மளுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ வந்து நம்ம 89 ரூபா ரேஞ்சில் வருது அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா. இப்போ அந்த யூடியூப் மைக்கு, அதனால் நம்ம அதை ஆர்டர் போட்டு நம்ம எப்படி அந்த இதையே வந்து வவுச்சரை வந்து நம்ம ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இப்போ வந்து 89 ரூபா அந்த ப்ரைஸ் ரேட்டு நான் இப்போ பை பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அதோடய ப்ரைஸு டெலிவரி சார்ஜ் வந்து 60 ரூபா போட்டிருக்காங்க. மொத்தமாக சேர்த்து 149 ரூபா. கீழே வந்து ஷாப்பி வவுச்சர்னு ஒன்று இருக்குது, ரெடீம் 13 ஸ்பெண்ட் காயின்ஸ்னு இருக்குது. இதையை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா 149 ரூபாயிலிருந்து 13 ரூபா நம்மளுக்கு ரெடீம் ஆயிரும். அதாவது குறைஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா அது குறைஞ்சி இப்போ வந்து 130 ரூபாயே மாறிடுச்சு 149லேருந்து. இனி நம்ம அடுத்தது வவுச்சரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். டோட்டல் ஐட்டம் வந்து இப்போது குறைஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபஸ்ட்டு இருக்குது மேலே. இதை வந்து ஷோ ஃபார் மோர் ஷிப்பிங் வவுச்சர்னு இருக்குது. அதை வந்து ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்து 3 வவுச்சர் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃப்ரீ ஷிப்பிங்லேயே 3 வவுச்சர் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் 3 வவுச்சர் நாங்கள் வந்து கொடுத்துருவோம், அதையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி அப்புறம் தான் நீங்கள் அதை ஃப்ரீ ஷிப்பிங் ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 0, அதாவது நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லாமல் வாங்குறதா இருந்தாலும் அதுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்காங்க. எனக்கு 6 ஹவர்ஸில் முடிய போகுது. இதுக்கு 49 ரூபாய்க்கு மேலே வாங்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது. அதுவே 99 ரூபாய்க்கு மேலே வாங்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்காங்க. அதுவாக கீழே பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 2 கேஷ்பேக்கை வந்து நம்ம வந்து, அதாவது அந்த மேலே இருக்கிற ஒரு வவுச்சரையும், மேலே இருக்கிற வவுச்சர் ஒன்று, கீழே இருக்கிற வவுச்சர் ஒன்று, மொத்தம் 2 வவுச்சர் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் இப்போதைக்கு. இப்போ வந்து நம்ம அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெலிவரி சார்ஜஸ் 0ன்னு வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து 89 ரூபா இது, அப்புறம் ஷிப்பிங் இது 60, மைனஸில் வந்து நம்மளுக்கு 60 ரூபா, அதுவே ரெடீம் பண்ணது ஒரு 13. மொத்தம் டோட்டல் பே பண்ண வேண்டியது நம்ம வந்து வெறும் 76 ரூபா பண்ணால் போகுது. நம்ம வாங்கின பொருளோட ரேட்டு 89 ரூபா. இப்போ வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வெறும் 76 ரூபா. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி இதில் டெலிவரி சார்ஜு
ரூபாயிலிருந்து நம்ம கம்மி பண்ணி நம்ம பொருளை வாங்கிக்கலாம். இப்போ வந்து அதை அப்படியே பை கொடுத்து இது பண்ணிட்டீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஆர்டர் போட்டேன். ஆர்டரோட ரேட் பார்த்தீங்கன்னா 89. டோட்டல் காஸ்ட் வந்து 76 ரூபா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். இப்படி தான் நம்ம வந்து வவுச்சரை வந்து ஆட் பண்ணி நம்ம ஷிப்பிங் சார்ஜ் இல்லாமல் ஷாப்பியில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.